இந்தியாவில் ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்ட முதல் மன்னன் யார் தெரியுமா? அந்த வரலாற்றை எழுதிய போர்தான் களக்காடு போர். அந்த போரின் மையத்தில் நின்ற தமிழன் யார் தெரியுமா? அவர் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை உருவாக்கி நவாப் மற்றும் ஆங்கில படையின் படையெடுப்பை எதிர்க்க புறப்பட்ட புயல். மேலும் அவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை பெற முயன்றார். ஆனால் அந்த காலத்தின் போர் சூழ்நிலை காரணமாக அவர்களால் உதவ இயலவில்லை. சமயம் உதவியின்றி தடுமாறிய நேரம். இதற்கிடையில் எதிரிகளான நவாப் வெள்ளையர்களுடன் சேர்ந்து தனது படையை பலப்படுத்தினார். மாபூஸ் கானுக்கு கூடுதலாக நவாபால் அனுப்பப்பட்ட 600 வீரர்களும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களும் இணைந்தனர். மேலும் கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவோடும் மாபூஸ் கான் களக்காடு பகுதிக்குள் நுழைந்தார். ஆனால் மாபூஸ் கானுக்கும் ஆங்கில படைக்கும் ஒரு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அங்கு தங்கள் படைகளை நிலைநிறுத்துவதற்கு முன்பாகவே திருவிதாங்கூரிலிருந்து வந்த 2000 வீரர்கள் கடைசி நேரத்தில் பாளையக்காரர்கள் படையோடு கை கோர்த்து நின்றனர். அதிர்ச்சி அடைந்தது ஆங்கில படை. அவர்கள் மின்னல் போல தாக்க தயாராக காத்துக் கொண்டிருந்தனர். அங்கு வாழ் மோதும் சத்தம், வீரக்குரல், குதிரைகளின் மிரட்டல். அங்கு களக்காடு நிலமே அதிர்ந்தது. மாபூஸ் கானின் படை சிதறி ஆங்கிலேயர்கள் தன் தோல்வியை ஏந்தியவாறு சிதறி ஓடினர். அந்த போரில் இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்த முதல் மன்னர் என்ற பெருமையை பெற்றார். இருந்தும் அவர் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார். அவர்தான் நம் பெருமை மிகு பூலித்தேவர்.